ஆகஸ்ட் மந்த்ல அவ்வளவு டேட் இருக்கு. எவ்வளவு டேட் இருக்கு? எல்லாருமே எப்ப நடத்துவாங்கன்னா லீவ் டைம்ல தான் நடத்துவாங்க. சனி ஞாயிறு அப்படிதான் நடத்துவாங்க. ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை வந்து எப்போ திங்கட்கிழமை யாரும் மாநாடு நடத்தி பாப்பீங்களா? ஏன்னா அவன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு பாப்பான். ஆனா நீ திங்கட்கிழமை நடத்துற. ஏன் நடத்துறேன்னா அன்னைக்கு தான் விஜயகாந்த் சாரோட பிறந்த நாள். ஏன்னா அவங்க அப்படியே அந்த ஹோட்டல்ல நாங்க எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஏன்டா சூத்து வாயிலாம் எரியுது? ஆகஸ்ட் 25 கேப்டனோட பிறந்தநாள் தான். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் நாங்க மாநாடு வச்சிருக்கோம். அன்னைக்கு தான் தளபதியோட வெட்டிங் டேவும் மேரேஜ் டேவும் அன்னைக்கு தான். உங்களுக்கு ஏன் சூத்து வாயிலாம் எரியுது? நாங்க என்னைக்கு வச்சா உங்களுக்கு என்ன? அப்படிதான் பாத்தீங்கன்னா சென்னையில நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாத்தீங்கன்னா சண்டே டைம்ல வச்சிட்டோம். சண்டே டைம்ல வச்சாதான் கூட்டம் அதிகமா வரும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணவங்க தான் இந்த தற்கூரி ரோஸ்ட் பர்கர்ஸ் நாய்ங்க. இப்போ இந்த நாய்ங்க என்ன சொல்றாங்க? ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நாங்க மாநாடு வச்சிட்டோமா, அதனால நிறைய பேர் வேலையை வந்து நாங்க கட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. நாங்க மாநாடு எப்போ வச்சா உங்களுக்கு ஏன்டா சூத்து வாயிலாம் இருக்குது? நாங்க கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு வச்சா அது ஒரு நன்றி விசுவாசமா இருக்கட்டுமே. இன்னைக்கு தளபதி வந்து தமிழ்நாட்டுல நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் தான். அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு வச்சு அது ஒரு நன்றி விசுவாசம் கூட இருக்கட்டுமே. அது நாங்க ஓட்டு பிச்சை கூட பரவாயில்ல, ஓட்டு பிச்சை தான் எடுக்கிறோம். இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? ஏன்டா வயிறு எல்லாம் எரியுது, சூத்து வாயிலாம் எரியுது? கூட்டம் போட்டு வரமா போனா சொன்னீங்களா?